ஹாய், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. எப்பயும் போல் நம்ம வீட்டில் வந்து வெள்ளை சோறு தாங்க, அதாவது ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. சரிங்களா? என்ன மீன் அப்படின்னா பாறை மீன் குழம்பு. ஸோ பாறை மீன் வந்து கொஞ்சம் முள்ளும் இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்குள்ள ஒரு 4 மீன் தாங்க போடுவேன். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே என்ன பண்ணிடுவேன்னா பொரிச்சிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா என் குழந்தைங்க வந்து பொரிச்ச மீன் தான் சாப்பிடுவாங்க, குழம்புக்குலலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. தப்பு தான், நான் என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் வளர வளர தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? வாங்க இதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காலையிலேயே வந்துட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆயில் தீர்ந்து போச்சு, வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சாச்சு. போய் மீனை கழுவிட்டு வந்துடலாம். ஸோ மீனை கழுவிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியான்னு பிரித்து மசாலா போட்டு தடவி வச்சாச்சு. ஸோ இதோட ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், என்னோடய மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படிங்கிறது வேணுன்னா சொல்லுங்கள். மதியம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்காத பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மசாலா பொடி. மசாலானா காஷ்மீரி தூள் போடுவேங்க, கார மிளகாய் தூள், காஷ்மீரி பொடி இருக்குல்ல, அது போடுவேன். ஸோ மிளகாய் பொடிலாம் போட மாட்டேன், ஏன்னா பச்சை மிளகாய் போடுவேன், அதனால் மிளகாத்தூள் வந்து போட மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா காரம்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து வதக்கிறக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா தக்காளி, 2 தக்காளி, பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போடலாம், நான் என்கிட்ட இல்லை, பெரிய வெங்காயம் சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சிங்க, அதனால் பெரிய வெங்காயம் போடும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ வெந்தயம் போட்டால் மீனில் ஸ்மெல் வரும்ல, அது வராதுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மீன் குழம்பு மிளகாய்த்தூள் கூட, சக்தி குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது கொஞ்சம் போட்டுட்டு அரைக்கும்போது கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். குழம்புக்கும் தனியாக போடுவேன், அரைக்கும்போது சேர்த்து கொஞ்சம் அரைப்பேன், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து. சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து தேங்காய் சேர்ப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, பூண்டு, நல்ல மிளகாய் எல்லாம் போட்டுட்டு 2 தக்காளி பிசைஞ்சு விடுவேங்க, கையிலேயே பிசைஞ்சு விடுவேன். அதுதான் டேஸ்ட் இந்த மீன் குழம்புக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி வச்சுட்டு அது கொதிக்கையும் மசாலையை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ மீன் குழம்புக்கு வந்து குண்டு பச்சை மிளகாய் போடுறத விட இந்த மாதிரி நீல பச்சை மிளகாய் போடுங்க, நல்லாயிருக்கும் குழம்பு, சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டாச்சுங்க. மீனெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் தான். கடல் மீனாக இருந்தால் நம்ம மீனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டுடலாம். ஆனால் இது வந்து டேம் மீன் அப்படிங்கிறனால நம்ம லாஸ்ட்டாக தான் போட முடியும், எல்லாம் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தாளித்து இறக்கிட வேண்டியதான். நான் வந்து எப்பவுமே லாஸ்ட்டில் தாங்க தாளிப்பு கொடுப்பேன், சில பேர் ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் கொடுக்குறது இன்னுமே நல்லாயிருக்குங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சது. என்னோடய வீடியோ 2 மணிக்கு லாங் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே.